பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, குரோம்பேட்டையில் கர்த்தருடைய மகிமையான பணியை செய்து வரும் எஸ்ஜேசிசி ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். ஆமென். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது, மாதங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, வருடங்கள் நகர்ந்து கொண்டே இருந்தாலும் இவைகள் நடுவிலே என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கவலையோடு நீங்கள் இருப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை இந்த தேசத்திலே குடியிருக்க பண்ணுவேன். அதாவது வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் வரவே இல்லையே என்ற வருத்தத்தோடு இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் சரியான நிலையான வீடு வாசல் இல்லாமல் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை குறித்த காலத்தில் அவர்களை ஒரு தேசத்திலே வந்து குடியிருக்க பண்ணினார். அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேஸ் கொண்டு வந்தார். நீங்களும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் பிளேஸ்க்கு வரணும்னு சொல்லி வாழ்க்கையில் ரொம்ப கவலையோட கஷ்டத்தோட போராடிட்டே இருக்கிறோம், முன்னேறுறோம், மறுபடியும் கீழே இறங்குறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்புகிறார். வருடத்தின் கடைசியிலே ஒரு அற்புதம் நிச்சயம் உங்களுக்கு நடக்க போகிறது. நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகிறீர்கள். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குரிய தரத்தில் நல்ல ஒரு நிலையை பார்ப்பீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்க போதகர்கள் இருப்பீர்களானால் உங்கள் சபையும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் நிலைமையை அடையும் காலம் வருகிறது. உங்களை குடியிருக்க பண்ணுவேன் என்றால் என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட் பிளேஸ் கொண்டு வருவேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அந்நியரும் பரதேசிகளுமாய் சுற்றி தீர்ந்தார்களாமா. அவர்களுக்கு நிலையான வீடு வாசல் இல்லை. கர்த்தருடைய நிலையான இடத்துக்கு கொண்டு வந்தார். இந்த வருடத்தின் கடைசியில உங்களுடைய மனம் எதை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதோ அதிலே உங்களை நிலையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. விசேஷமாய் இன்றைக்கு அநேகர் சொல்றது என்னன்னா, நான் முன்னேறக்கூடாதபடிக்கு, நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடாதபடிக்கு இவங்க தடுக்கிறாங்க, அவங்க தடுக்கிறாங்க, மந்திரவாதிகள் மந்திரம் செய்கிறார்கள், சில தீய சக்தியினுடைய ஆதிக்கம் எங்களை எதிர்க்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாருன்னா, எரேமியா 7:3 உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அதாவது நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்ட்டு. ஆகவே உங்கள் வாழ்க்கை முன்னேறாததுக்கு காரணம் அவர்கள் இவர்கள் என்று சொல்லுவதை விட உங்களை நீங்க சீர்படுத்திக்கிட்டீங்கன்னா கட்டாயம் இந்த வருஷ கடைசியில நீங்க ஒரு நல்ல சுத்திகரிப்புக்கு ஒவ்வொரு ஒப்பு கொடுங்க. விசேஷமாக ஒவ்வொரு திருச்சபையிலும் இந்த நாட்களில் உபவாச கூட்டங்கள் நடக்கும். ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுங்களா? அதில் உங்களை கர்த்தர் சீர்படுத்துவார், நீங்களும் சீராவீர்கள். கர்த்தர் உங்களை நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வருவாராக. வேதாங்கமத்தில் ஆண்டவர் சீர்படுத்தின சில விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சீர்படுத்துதலில் ஒரு 4 விஷயம் ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த நேரத்தை வேகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். எலியாவின் நாட்களில் பார்த்தீங்கன்னா தேசத்தில் பசி, பட்டினி, மழை இல்லை, யார் தெய்வம் என்ற தெளிவும் மக்களுக்கு இல்லை, குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்த குழப்பமான காலத்தில் தான் எலியாவை கர்த்தர் ஆகாப்பை பார்க்கும்படிக்கு அனுப்புகிறார். அப்பொழுது எலியா போய் ஆகாப்பு கிட்ட சொல்றாரு, இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நிலைமை கொண்டு வருவோம். யார் தான் தெய்வம், தெய்வத்தை பற்றிய அறிவு மக்களுக்கு வந்துவிட்டால் நிச்சயம் இந்த நிலைமைகள் மாறும். இந்த மழை வராமல் பஞ்சங்கள் ஏற்பட்ட நிலைமை மாறும், வறட்சி மாறும், குழப்பங்கள் தீரும் என்று சொல்லி எலியா ஆகாப்பையும் இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசி கேட்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. நல்லா கவனிங்களேன். இவ்வளோ பெரிய குழப்பம், இவ்வளோ பெரிய பிரச்சனை, இதை மாற்றுறதுக்கு பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தப்ப எலியா மிக சிம்பிளான ஒரு விஷயத்தை செய்கிறார். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சரி செய்தாராம். இப்படி சொல்லுகிறேன், பலிபீடம் என்றாலே ஜப வாழ்க்கை தானே. ஜபத்தை யார் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில சரிப்படுத்தி கொள்றோமோ நாம் ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேஸ்க்கு வருவோம். இந்த வருஷத்தின் கடைசியில எதை நீங்கள் சரிப்படுத்த தவறினீங்களோ தெரியாது. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள், நியூ இயர் நாட்கள்ல வீட்டை கிளீன் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க. நல்ல மாற்றங்கள் நமக்கு வரணும்னு விரும்புவீங்க. எதை நீங்க சரிப்படுத்துறீங்களோ இல்லையோ, ஜப வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. கிரமமான ஒரு நல்ல ஒரு ஜப நேரத்தை உருவாக்குங்க. வீட்டுக்குள்ள குடும்ப ஜபத்தெல்லாம் நிறுத்திட்டீங்களே, அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்துங்க. சபையில சில ஜபங்கள்லாம் நின்று போயிடுச்சுல, அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்துங்க. ஏனென்றால் பலிபீடம் சரி செய்யப்பட்டால்
அக்னி வானத்திலிருந்து இறங்கும், அற்புதம் நடக்கும், எல்லா குழப்பமும் மாறும். உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்களுடைய சபையாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவானாலும் ஜெபம் சரி செய்யப்பட்டால் நிச்சயம் சீர்திருத்தம் உண்டாயிடும். சீர்திருத்தம் உண்டானா அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் பிளேஸ்க்கு வரலாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்பர் 1, ஜெபத்தை சீர்படுத்துங்கள். நம்பர் 2, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசி கேட்போம். ஆதியாகமம் 20:21 பார்த்தீங்கன்னா 21 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். நம்பர் 2, தேவன் உண்டாக்கின மனிதனை பர்ஃபெக்டா உண்டாக்கிட்டார்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை உண்டாக்கப்படவில்லை என்று ஆதாம பார்க்கிறார். இப்போ அவனுக்கு இன்னொரு ஏற்ற துணை வேண்டும். ஆகவே அவன் விலா எலும்பை எடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அங்கே ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு கீறல், ஒரு காயம், அந்த காயத்துக்குள்ள இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உண்டு பண்ணுகிறார். இதுல இருந்து நம்பர் 2 என்ன சொல்ல விரும்புறேன்னா, தேவன் உண்டு பண்ணின மனிதனை அவனை இருக்கிற வண்ணமாவே இருக்க விடாம அவனுக்குள்ள ஒரு காயம், அந்த காயத்திலிருந்து ஒரு எலும்பு, அந்த எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கி அவன் கையிலேயே கொடுக்கிறார். எதற்காக? அவனுக்கு நன்மையாக, அவனுக்கு ஆசீர்வாதமாக. இந்த 2025 தொடங்கும் பொழுது இப்படியே இந்த வருஷம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். எத்தனையோ காயங்கள், எத்தனையோ வலிகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ இழப்புகள். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாரு, ஏன் இந்த வருஷம் இப்படி ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா, நான் தேவனுடைய மனுஷனாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆதாமுக்கு ஏற்பட்ட காயம் அவனுக்கு நல்லதாகவே மாறியதல்லவா? அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தானே. உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், வலிகள், இழப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த வருஷ கடைசியில் மாறப்போகிறது. ஆமேன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமேன், ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆதாமிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது அவனுக்கே நன்மையாய் கொடுக்கப்பட்டது. யோபுடைய வாழ்க்கையை விட்டு போனதெல்லாம் அவனுக்கு மறுபடியும் இரட்டிப்பாய் கிடைத்ததல்லவா? தாவீதுடைய வாழ்க்கையில் 1 சாமுவேல் 30:8 போட்டிருக்கு, தாவீது இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். இந்த வருஷ கடைசியில் உங்களை விட்டு போனதெல்லாம் உங்களுக்கு நன்மையாய் பல மடங்காய் திரும்ப வரப்போகிறது. விசுவாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆகவே 2வது காரியம் இப்படி சொல்றேன், தேவன் உண்டாக்கின மனிதனை கர்த்தர் சீர்படுத்துகிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் சீர்படுத்தக்கூடிய சில வேலைகளை இந்த வருஷத்தில் செய்திருப்பார். நான் ஏன் ஹாஸ்பிட்டல் போனேன், எனக்கு ஏன் இந்த ஆப்ரேஷன் நடந்தது, எனக்கு ஏன் இந்த பிஸ்னஸில் லாஸ், எனக்கு ஏன் இந்த காயங்கள், எனக்கு ஏன் இந்த வலிகள், இந்த சிறந்த உறவுகள்லாம் என்னை விட்டு ஏன் போனாங்க, சில இழப்புகள், வேதனைகள்லாம் நடந்திருக்கும்ல. இதெல்லாம் நீங்கள் துக்கமாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் மறுபடியும் தேவனுடைய மனுஷனாய் சொல்லுகிறேன், அவைகள் நீங்கள் துக்கப்படுவதற்குள்ள, நீங்கள் பல மடங்கு மகிழ்ச்சி அடைய அதை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷ கடைசியில் ஆசீர்வாதமாய் திரும்பி வர பண்ணுவாராக. ஆமென். ஆகவே சீர்திருத்தம் உங்களுக்குள் நடக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு கொண்டிருங்க. முதல் காரியம் ஜெபத்தை சீர்படுத்துங்கள். 2வது, உங்களை சீர்படுத்துகிற தேவனுடைய வேலைக்கு விட்டு கொடுங்க, உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பர் 3 இப்படி சொல்லுகிறேன். வேதாகமத்தில் தீத்துவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசித்தோமானால், நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. தீத்துவை பவுல் கிரேத்தா தீவிலே விட்டு வந்தது காரணம், குறைவா இருக்கிற ஒழுங்குபடாதவைகள் எல்லாம் தீத்து நீ சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு வருட கடைசியில் சீர்படுத்தும் போது நீங்கள் உங்கள் மனைவியை சீர்படுத்துங்கள், உங்கள் கணவரை சீர்படுத்துங்கள், உங்கள் பிள்ளைகளை சீர்படுத்துங்கள். அன்புக்குரிய போதகர்களை, உங்கள் சபையின் மூப்பர்களை, உடன் ஊழியர்களை சீர்படுத்துங்கள். இந்த வருட கடைசியில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தோடு 2026 புது வருஷத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் சீராகிவிட்டு உங்கள் ஜெப வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், உங்களை சீர்படுத்துங்கள், அடுத்தது உங்களை சுற்றி உள்ளவர்களை சீர்படுத்துங்கள். நிச்சயம் வருகிற 2026 உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத ஆண்டாக, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் பிரியமானவர்களே, கிரேத்தா தீவிலே தீத்துவை விட்டு வந்தார்ல பவுல், அங்கே என்னென்ன குறைவு இருக்கு பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள்.
அவருடைய வாயை அடக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாயை திறந்தாலே எத்தனையோ குடும்பங்கள் அழிகிறது. சிலருடைய வாயை திறந்தாலே யாருக்கும் நஷ்டம் வருது, யாருக்கும் கஷ்டம் வருது. பவுல் தீத்துவை சொல்றாரு, அவர்களை போய் வாயை அடக்கு, அந்த காரியங்களை சீர்படுத்து. வருஷ கடைசியில நீங்களும் யாருக்கிட்டையும் தேவையில்லாம பேசாதீங்க, மற்றவர்களையும் பேச விடாதீங்க. வீண் பேச்சு, பரியாச பேச்சுக்கள், குறை சொல்ற காரியங்கள் எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஏன்னா நீங்க முன்னேறதுக்கு, நீங்க பலப்படாததுக்கு, நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் நிலைமைக்கு வராது இது கூட காரணமா இருக்கும். நிறைய பேருங்க வாய் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசுறாங்க. அதுல மற்றவங்க கஷ்டப்படுவாங்க தானே, மற்றவங்களுக்கு வேதனை வரும் தானே, மற்ற குடும்பங்கள் அழியும் தானே. அதை நம்ம செஞ்சிடக்கூடாது. 11ஆம் வசனத்துடைய கண்டினியூ வாசிங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். பார்த்தீங்களா, முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். சிலருடைய பேச்சு, சிலருடைய வாயை நம்ம அடக்கலைன்னா எத்தனையோ குடும்பங்கள் அழியும். இன்னைக்கும் நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேகருடைய குடும்பங்கள் அழிவதற்கு யாரோ ஒருடைய வாய் தான். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, உங்களால் சண்டை வருது, பிரச்சனை வருது, உங்கள் சபையில் உங்களால் பிரச்சனை வருது, சண்டை வருதுன்னா, தயவு செய்து இந்த நாட்களில் உபவாசம் எடுக்க வந்து உங்கள் வாயில் கை வச்சு, ஆண்டவரே என் வாயை காத்துக்கொள்ளும், என் வாய்க்கு காவல் வையும், நான் தேவையற்ற எதையும் பேசக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் இந்த சீர்திருத்தம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்களை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க 12ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, தீத்து 1:12. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். கவனிங்க, பவுல் தீத்துவை கிரேத்தா தீவுல விட்டு வந்ததுக்கு அங்க சில வேலை இருக்கு. சிலர் ஒழுங்குபடுத்து என்ன பண்ணோம், அவங்கெல்லாம் ஓயா பொய்யர், பொய் பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள சரி பண்ணு. வருஷ கடைசியில நீங்களும் பொய்களை பேசாதீங்க. இந்த ஆண்டில் எவ்வளோ பொருத்தனை பண்ணியிருப்பீங்களே சபைக்கு, அதை தயவு செய்து போய் நிறைவேற்றுங்க. பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசும்போது, பாஸ்டர்மா பேசும்போது, நான் இனிமேட்டு ஊழியத்தில் கரெக்டாக இருப்பேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன்னு இருப்பீங்க. உங்களுடைய வீட்டில் சில தீர்மானங்களை இப்படி நான் செய்வேன், படிக்கிற பிள்ளைங்க நான் மார்க் எடுப்பேன், நல்ல முறையில் இருப்பேன், பெற்றோர் பிரியமாக இருந்திருப்பேன்னு அதெல்லாம் சொன்னதை ஒருவேளை நீங்கள் மாற்றியிருந்தால் பொய் பேசுகிற உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே பொய்யர்களை மாற்ற வேண்டிய நாட்களாக இது இருக்கிறது. பொய் பேசுகிறவர்கள் மாறுங்கள், பொய் பேசுகிறவங்கள மாற்றுங்க. ஏனென்றால் பவுல் தீத்துக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னன்னா, அந்த தீவில் இருக்கிற பொய் பேசுகிறவங்கள மாற்றுங்க. நம்பர் 2, அவர்கள் துஷ்ட மிருகங்கள். மனுஷங்க தான், ஆனால் துஷ்ட மிருகங்கள். ஆகவே மிருகத்தனமான குணங்கள் யாருக்குள்ளேயாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிடுங்க. ஏனென்றால் நீங்கள் சீர்படுத்த ஸ்டாண்டர்ட் நிலைமைக்கு வருவீங்க. தேர்ட் விஷயம்னா, அவர்கள் பெரும் வயிற்று சோம்பேறிகள், பெரும் வயிற்று போஜன பிரியர்களாக இருக்கிறார்கள். வருஷ கடைசியில் உபவாசம் எடுக்கிறது இல்லை. இது சத்தியத்தை கேட்கிற நீங்கள் வருட கடைசியில் சீர்படுத்தி கொள்ள உபவாசம் எடுங்கள். சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. பசி எடுக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்றதை விட உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய காரியம் செய்வார். அந்த தீவில் இருந்த அநேகரை தீர்த்து மாற்றினார். ஆகவே கர்த்தர் இந்த உங்கள் வருஷ கடைசியில் இந்த சத்தியத்தை கேட்க பண்றாருன்னா, நீங்க அநேகரை மாற்றுறதுக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் சீர்படுங்கள், மற்றவர்களை சீர்படுத்துங்கள். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மகிமை அவருக்கே, கனம் அவருக்கே. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசியில சர்ச்சுக்கு போகாதவங்க சர்ச்சுக்கு போங்க. ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷம் ஆச்சு, திருவிருந்து பந்தி எடுக்கிறது இல்லை. தயவு கூர்ந்து திருவிருந்து பந்தி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் புது வருட ஆராதனை போய் எடுங்க. பைபிள் எடுத்து படித்து ரொம்ப நாள் ஆச்சா, பைபிள் எடுத்து படிங்க. காணிக்கை தசம்பாங்கெல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் திருச்சபையில் நிறைய தேவைகள் இருக்கும், ஊழியங்களில் நிறைய தேவை இருக்கும். நீங்கள் போகிற திருச்சபைகளை கொண்டு போய் அந்த ஊழியருக்கு கொடுத்து உங்களுடைய பொருளால் ஆண்டவரை கனம் பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. திருச்சபைக்கு பெயிண்ட் அடித்து கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க. நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய பணங்களை இறைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யாராகிலும் இதுவரை ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எடுத்து பாருங்களேன், அதில் இருக்கிற சந்தோஷமே வேற. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருட கடைசியிலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கணும்ன்று வாழ்த்துகிறேன். குடும்பமாக கிறிஸ்மஸ் நியூ இயர் நாட்களில் திருச்சபைக்கு போங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியருடைய ஆசீர்வாதத்தை, அந்த ஆராதனைக்கு போகிறது முக்கியம் இல்லை, ஊழியருடைய ஆசீர்வாதத்தை நின்று அந்த ஃபுல்பிட் பக்கத்தில் போயிட்டு ஊழியருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று எங்களுடைய SJCC மினிஸ்ட்ரி சார்பாக மனதார வாழ்த்துகிறேன். சீர்படுங்கள், சிறப்பாய் வாழுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் கீழே தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் தெரியப்படுத்தலாம். காட் பிளஸ் யூ. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு போதகர் பாஸ்டர் இம்மானுவேல் சந்திரன். God bless you.